சித்தம் போல் நடத்தும் என் பிதாவே, என் இயேசுவே. இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தைக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்தால் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், ஆண்டவராய் இயேசு கப்பர்நகூமிலே செய்த ஒரு அற்புதம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களை குணமாக்கும்படி, குருடர்களுக்கு பார்வை அளிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், என்னை அனுப்பி வைத்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவியினால் பிறந்த வாழ்க்கை, ஆவியினால் நிறைந்த ஊழியம், ஆவியினால் வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று வாசித்து பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஆவியின் நிறைவோடு இருந்தபடினால பிசாசின் வல்லமை, பிசாசின் சோதனைகளெல்லாம் ஜெயிக்கிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கும் ஜெயிக்கிறவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் இந்த முதல் 10 வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, அவர் கப்பர்நகூமுக்கு வந்த பொழுது அங்கே 100 பேருக்கு அதிபதியாக இருந்த ஒரு 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் ஆட்களை அனுப்பி வேண்டிக் கொள்கிறான். எதற்காக வேண்டிக் கொள்கிறான் என்றால், தனக்கு அன்பாக இருந்த ஒரு வேலைக்காரன் அவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்பட்டான். ஆகவே அந்த மரண அவஸ்தையை அந்த வேலைக்காரன் சகிப்பதை விட அவனுடைய எஜமானன் 100க்கு அதிபதி அந்த வேலைக்காரனுடைய வேதனை, துக்கம், கண்ணீர் இதை அவனாலும் பார்க்க முடியாத நிலைமை காணப்பட்ட பொழுது, ஆண்டவர் இயேசு எத்தனையோ வேதனைப்பட்ட மக்களுக்கு சௌக்கியம் கொடுக்கிறாரே என்று கேள்விப்பட்டு அந்த வேலைக்காரனுக்கு சுகமாக்க வேண்டும் என்று ஆட்களை அனுப்பி வைத்தான். அவன் அனுப்பி வைத்த ஆட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய், ஐயா, நீங்கள் வந்து அந்த வேலைக்காரனுக்கு சுகம் கொடுப்பதற்கு அவனுடைய எஜமான் 100க்கு அதிபதி அவன் பாத்திரவானாயிருக்கிறான், இரண்டாவது உங்கள் தயவை பெறுவதற்கு அவன் தகுதி உள்ளவனாயிருக்கிறான் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரால் அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அதிசயங்களையும் பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் அதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதி எப்படி அவன் பாத்திரவானாக இருந்தான் என்றால், அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கம் என்னவென்றால், ஆண்டவரே, அவன் தன்னுடைய ஜனத்தின் மேல் அதிகமான அன்பு உள்ளவனாக இருக்கிறான், ரெண்டாவது ஆண்டவர் மேல் அன்பு வைத்தபடினால ஜனங்களுக்காக ஒரு ஜெப ஆலயத்தை அவன் கட்டி கொடுத்தான் என்று சொல்லி அந்த மனிதனை குறித்த ஒரு நல்ல சாட்சியை கொடுக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது ஆண்டவர் அவனை பார்க்கவும் அவனிடத்திற்கு வரவும் அவனுடைய வேலைக்காரனை சுகமாக்கவும் வந்து கொண்டிருந்த பொழுது, வானத்திற்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், வானத்திலே பூமியிலே அதிகாரம் பெற்றவர், என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. ஆகவே தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவர் வரும்போது சொன்னான், ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர்றதுக்கு பாத்திரவான் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அப்போ என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னான். அதிகமான அவர் மேல் உள்ள அன்பினால, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற விசுவாசம் அவர் மேல் வைத்தபடினால, இவன் ஒரு அதிகாரியாக இருந்தாலும், ஒருவனை வாவென்றால் வருகிறான், ஒருத்தனை போ என்றால் போகிறான், இவன் அதிகாரம் பெற்றவன் இருந்தாலும் அந்த அதிகாரம் பெற்ற ஆண்டவருக்கு முன்பதாக அர்ப்பணித்து அவன் வீட்டுக்கு வருவதற்கு கூட தகுதி கிடையாது, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி அனுப்பின பொழுது ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு, யூதர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வருவதற்குள்ளாக ஒரு அற்புத சுகம் பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தான் என்று சொல்லி வாசித்து பார்க்குறோம். இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் ஒரு சுகத்தையும் ஒரு விடுதலை பெறுவதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறோமா? நாம் அப்படி செய்வோமேனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை செய்வார். மே காட் பிளஸ் யூ. உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம், என் பிதாவே, என் இயேசு